ஜீசஸ். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியா இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கும்படி தேவன் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 50வது சங்கீதம் 23வது வசனம், ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படி என்றால் என்ன? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அப்படின்னா ஸ்தோத்திரத்தை பலியாக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் தூபமாய் நாம் ஒவ்வொரு நாள் பரலோகத்தில் சென்று கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்றால் தேவாலயத்துக்கு போய் வருகிறோம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் உண்டு. அதனால் தேவன் நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வேதத்தை கண்டாலே ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. இதாங்க ஒரு அற்புதம். நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அற்புதம் எங்க இருக்கு தெரியுங்களா? வேதத்துல இருக்கு. அதிசயம் எங்க இருக்கு மக்களே? வேதத்துல இருக்குங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது அது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. என் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பக்தன் இவ்வாறு பாடுகிறான், இரவும் பகலும் என் ரட்சிப்பின் தேவன் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, தாவீது பெரிய ராஜாங்க. அவன் தேவனுடைய சிங்காசனத்திலே பாருங்க வீற்றிருக்கிற தேவனை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. அவனோட ஆடு மேய்க்கிறவன். தாவீது யார் தெரியுங்களா? ஆடுகளுக்கு பின்னாய் சென்ற ஒரு மகன். ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இதான் பெரிய அதிசயம். பாருங்க, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். பாருங்க, துதி என்றால் என்ன தெரியுங்களா? என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது. ஆத்துமா என்றால் என்ன? என்னுடைய ஜீவன். இந்த மோசமான உலகத்திலே பாடு நிறைந்த உலகங்க, அருவருப்பான உலகம். உலகம் எங்கும் சுற்றி பார்த்தால் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலை தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா ஒவ்வொரு நாளுமே ஸ்தோத்திரிக்குவேன், நான் பிழைக்கணும் ஆண்டவரே. பொதுவாக மனுஷர்கள் என்ன சொல்லுவார்கள்? நான் பிழைக்கணும். ஜெபத்துல சொல்லுவார், நான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனா உங்க ஜெபத்துல என் ஆத்துமா பிழைக்கணும்பா. ஏன்னா இந்த ஆத்துமா கொடுத்தது அவர், பரலோக தேவன். அப்ப இந்த பரலோக தேவனோடு பேசணும்னா நான் ஆத்மாவோடு பேச வேண்டும். ஆத்மாவை பார்க்க முடியாது தேவஜனமே, அது மறைத்து வைத்திருக்கிறார். அது மறைவா இருக்கிற ஜீவன். அது பாருங்க, சரீரத்தை நம்ம பார்க்கிறோம், நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு பாருங்க. அந்த ஆத்மா தேவனை துதிக்க வேண்டும். எப்பொழுது துதிக்கும்? என் ஆத்மா பிழைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. தாவீது அழகா சொல்கிறார், நான் துதிக்க போகிறேன் தேவனை, ஸ்தோத்திரிக்க ஆடுகளை மேய்த்தவன். அப்போ ஆடுகளுக்கு பின் சென்று தாவீதை கர்த்தர் அழைத்தார். ஏன்? அவன் ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டிருந்தான். அப்ப துதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த உலகத்திலே ஒரு மகிமையின் வாழ்க்கை கொடுப்பார். உலக பிரகாரமாகவும் ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுப்பார். என்ன தெரியுங்களா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை துதிக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்ம சும்மா விட்டுருவாரா? அனாதையா விட்டுருவாரா? திக்கற்ற பிள்ளைகளை விட்டுருவாரா? எதிர்பார்ப்பு இல்லாமல் விட்டுருவாரா? பாருங்க, அவர் கைவிடாத தேவன். ஏனென்றால் அவருக்கு கைவிடுகிறது என்ற என்னென்று தெரியாது, மறக்க மாட்டார். தாவீது அழகா பாடுவார், ஆண்டவரே நீ ஒரு நாள் என்னை மறப்பதில்லை. ஏன்? மறவாத நேசர். ஆதலால் அந்த தாவீதுடைய வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமா பிழைத்திருக்கு. அது மாத்திரமில்லை, இந்த வேதத்தை வாசிக்க எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்படியாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வர வேண்டும். பாருங்க, உலக மக்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் உண்டு. அந்த இடத்தில் நமக்கு ஒரு பங்கு இல்லை, தேவன் கொடுக்கவில்லை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திர பலியிடு. ஸ்தோத்திரம் என்றால் என்ன? தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, பலியிடுங்க. நான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு பலிப்பிடமாக வாழ வேண்டும். நான் தான் பலிப்பிடம். பலிப்பிடம் என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் என்னை நான் பலிப்பிடத்துல வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த பலிப்பிடத்தை நாம் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும்.
பலிப்பீடம் எப்படி இருக்குன்னு தெரியல. பழைய ஏற்பாட்டுல அழக வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பலிப்பீடத்தின் மேல் அக்கினி. ஆமென், ஹல்லேலூயா. பலிப்பீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதான் பலிப்பீடம். பலிப்பீடத்துல 24 மணி நேரம் எப்படி இருக்கணுங்களா? இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டிய நெருப்பு இருக்கணும். அப்போ ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன், ஸ்தோத்திரம் பலி, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, இசப்பா, நீர் மகிமை உள்ள தேவன், நீர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட நீர் கனத்துக்குரியவர், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய பலிப்பிடம், அதாவது நம்முடைய சரீரம், ஆமென், நம்முடைய சரீரம் என்ன தெரியுங்களா? அது ஒரு பலிப்பிடம். ஆமென். சரிகரமான பலிப்பிடத்திலே உன் ஆத்ம ஆவியோடு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, எப்போது இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகக்கூடாது. அது அமர்ந்து அது அப்படியே அணிஞ்சு போகக்கூடாது. நெருப்பு பாருங்க, தணிந்து போகக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்ம ஒரு பலிப்பிடம், கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை என்ன தெரியுங்களா? அது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆன வாழ்க்கை. அது ஒரு ஜீவ பலி. புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, எவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்க. தாவீது பழைய ஏற்பாட்டில சொன்ன வார்த்தை ஆவியானவர் இப்பொழுது நம்ம சபை மத்தியிலே பவுலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ஸ்தோத்திரம், கர்த்தரை காட்டில் ஸ்தோத்தரிப்பேன். வாய் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வாய் தான் நம்ம பலிபீடத்துல ஒவ்வொரு நாளும் அறிக்கிட வேண்டும் மக்களே. ஏனென்றால் தேவன் வார்த்தையா இருக்கிறார். நம் மக்களோடு பேசுகிறோம், நம்மளோட தொழில் செய்கிறோம், எல்லாம் பேச்சுதான் பாருங்க. ஆனால் இந்த வார்த்தை வேறு. வார்த்தையை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். நான் தேவனோடு பேசுகிற வார்த்தை என்ன? தேவனை பற்றி இருக்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவன், வார்த்தையா இருக்கிற தேவன், நீர் மனுஷனா இறங்கி வந்தீங்கப்பா. ஏன் இறங்கி வந்தா? ஏன் நம்மோட இருக்கிறார்? அவரை போல வாழ வேண்டும். இந்த மோசமான உலகங்க, பாவ நிறைந்த உலகம். ஒவ்வொரு நாள் நாம் பிழைத்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் இளைப்பாறுதல் இங்கே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இங்க ரெஸ்ட் கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கு? தேவ ஜனங்களுக்கு. கம்ஃபர்ட் இருக்கா? கிடையாது. ஏன்? என் நேசர் ஒரு நாளும் கம்ஃபர்ட்டா இல்லையே. ஏசப்பா ஒரு நாளும் அவர் இளைப்பாறல. தெரியுங்களா உங்களுக்கு? அவர் சொல்லுகிறார், தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்றால் என்னங்க இவ்வளவு பெரிய உலகத்துல? ஏனென்றால் அவர் பரலோகத்தின் தரிசனம் உள்ளவர். பரலோகம் பரலோகம் பரலோகம். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்போம். பாவத்திலிருந்து இருக்கிறவர்கள் பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பார். பாவம் பாவம், நான் இப்படி இருந்தா அப்படி. அப்புறம் சுயநலம் பேசுகிறவர்கள் சுயநல வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். ஆமென். பிரபஞ்சத்துக்குள் வாழ்க்கை வாழும் பொழுது நான் வீடு கட்ட வேண்டும், அதுக்கு நல்லது. பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பூமி, அது நிறம் கர்த்தருடையது. ஆனா நம்முடைய ஆத்மா எங்க இருந்து வந்தது? இந்த சரீரம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது, அதாவது பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆத்மா ஆண்டவருடைய சுவாசத்திலே, நாசில பாருங்க, அவர்கிட்ட இருந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம நாசிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். வாயின் கிரியை எங்க இருக்குது? பிதா இடத்துல இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய நாசிலே அவருடைய கிருபை, அதாவது உயிர், ஜீவன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பலி யார் இடுவாங்க தெரியுங்களா? சும்மா ஒரு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்பா ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆத்திரமா வரும் சாத்தானுக்கு. நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல அவன் ஆத்திரம் கொண்டு நமக்கு விரோதமா எழும்புவான். ஆனால் நீங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, லிவிங் சாக்ரிஃபைஸ், அதாவது செத்து போய் அவருக்கு வாழறது இல்ல. பாருங்க, நம்ம ஆண்டவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக பலியானார். மரித்த தேவன் உயிர் தெழுந்து விட்டார் 3ஆம் நாள். ஏன்? நம்மை சந்திக்கும்படி. அதே போலதான் பாருங்க, நம்ம அவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணும்? நான் ஒப்பு கொடுத்துட்டேங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஒப்பு கொடுத்துட்டேங்க. நமக்கு தெரியாது பாருங்க. இந்த உபதேசத்துல நீங்க வாசிக்கணும் மக்களே. கேட்டு கொடுக்க தேவஜனமே, எனக்காக வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், என் பாவங்களை ரட்சித்தார். பாருங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கூட்டமாக சபைக்கு செல்வார்கள். அவங்க பிள்ளைகள் இயேசு ரத்தம் சிந்தினா ரட்சிக்கப்பட்டா என்று அவர்கள் ஆராதனை செஞ்சு கொண்டிருப்பார். குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்காக ரத்த சிந்தனை என்ற உணர்வு பிள்ளைகளுக்குள் எழும்ப வேண்டும். அம்மா அப்பா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழறாங்க, நானும் வாழறேன்.
நன்று. இது மாத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருக்காக ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்காக ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ரத்தம் சிந்தினார். அது குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும். எதுல இருக்கும்னா உலக வாழ்க்கையில ஒரு மனம் இருக்கும். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தனிப்பட்ட முறையில ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அப்போ என் சகோதர சகோதரிகளே, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஒரு கிறிஸ்டியன். கடந்த நாட்கள் முழுவதும் எப்படி தெரியுமா, நான் கிறிஸ்தன், நான் ஒரு கிறிஸ்துவங்க. ஆமாங்க ஆமாங்க, ஸ்தோத்திரங்கள், பேசல, இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஜீவ பலியாக நமக்காக அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஏன் ஏசப்பா அவருக்கு நம்ம முன்மாதிரி. அவருடைய ஸ்டெப்ஸ்ல நம்ம போக வேண்டும். அவர் ஸ்டெப்ஸ் பாருங்க, அவர் கடந்து போகும்போது பாத அச்சு ஒரு பிரிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல நம்ம நடந்து போகணும். அவர் வழிதான் நம்ம போகணும். நமக்கு ஒரு தனி வழி அல்ல. ஆனா சாத்தான் சொல்லுவான், இங்க பாருங்க பாரு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சிலுவைகிட்ட எல்லாம் போயிடாத, உனக்கு உபத்திரவம், சாத்தான் உன்னை பிடிச்சிருவான், அப்படி பண்ணுவான், எப்படி. பயப்படக்கூடாது. அன்பிலே பயம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தும் பொழுது பயமே இருக்காது. ஏன்? அன்பு பாத்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளை போல, அது ஒன்றும் தெரியாது, அன்புதான் தெரியும். அப்போ ஏசப்பாவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேணும்னா அது அன்புங்க. என் அப்பா, தேவன் போகிற பாதையிலே அவருடைய அடி, அதோட பாதத்தோட பிரிண்ட் அந்த அச்சு, அதுல நான் நடந்து போக வேண்டியதா. அவர் சிலுவை சுமந்து சென்றார். அப்போ சிலுவை பக்கம் போக விடாதபடி இந்த உலகம் நமக்கு உபத்திரவங்களை கொடுக்கும். ஆமென். பிரச்சனைகளை கொடுக்கும், எல்லாம் கொடுக்குங்க. ஆனா அன்புக்கு பயம் இல்லையே. ஏன் நமக்கு ஒரு பயம் வருகிறது? ஏன் ஸ்தோத்திரம் பலி செய்ய மாட்டிருக்கோம்? ஆண்டவர் பார்த்து மகிமை மகிமை மகிமை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு சந்தோஷம் வரமாட்டிருக்கு பாருங்க. பொதுவாக கிறிஸ்துவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் அவங்களுக்கு முகப்பாவனை பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமே இருக்காது, ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். பொதுவாக நான் ஆண்டவரை சொல்லுவேன், ஏசப்பா என்ன பார்க்கணும்னா இயேசுவை இந்த மகளா, இந்த சகோதரியா, இந்த சகோதர இயேசுவை வெளிப்படுத்துகிறார், அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ பலிப்பிடம், நாம ஒரு பலிப்பிடமாக பாருங்க. பலிப்பிடம் இரவும் பகல் எரிந்து கொண்டிருக்க அபிஷேகம், நெருப்பு அக்னி. பாருங்க, எந்த அக்னி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு வலுசர்பத்தினுடைய ஆவி நம்மிடத்தில் அணுகாது. அதான் ஏசப்பா சொன்னாரு. அவர் இந்த உலக வாழ்க்கை வாழும் பொழுது எப்படிதான் தெரியுங்களா, வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். ஏன் மக்களே, அவர் இரவு நேரத்தில் வனாந்தரத்துக்கு போனார், பகல் நேரம் முழுவதும் உபதேசித்தார். உபதேசம் 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 சுத்தம் செய்யும். இதங்க சரீரம், ஆவி, ஆத்மாவை. ஹல்லேலூயா. அவர் உபதேசித்து கொண்டே இருந்தார். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு சத்தியம் தெரியும். என்ன சத்தியங்க? இயேசு கிறிஸ்து வந்தா, எனக்காக ஜீவனை கொடுத்தார், பெத்லகேமிலே பிறந்தார், எனக்காக மரித்தார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார். இது சத்தியம். உங்களை விடுதலையாக்கி விட்டு ரட்சிப்பு கொடுத்துருச்சு. ஆனால் நான் இன்னும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை நான் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்திலே நான் பாவம் இல்லாமல் சாபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும் என்பது சத்தியம். இந்த சத்தியத்தை நான் அறிந்து உபதேசத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நான் எப்படி வாழ வேண்டும்? நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்கு. பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்துக்கு வாழதான் போராடி கொண்டிருக்கோம். யாருக்கும் ஒரு நித்திரை, அதாவது நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த அறிவை சாத்தா எல்லார்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எப்படி பண்ணிட்டாங்க, ஒன்றுமில்லாத போய் ஒரு குப்பையாக மாத்திட்டான். நித்திய ஜீவனா அது பார்த்துக்கலாம், அது ஒரு குப்பையா இருக்கிறது. நித்திய ஜீவன் பாருங்க மகிமைக்குள்ளது. குப்பையான காரியத்தை தலையில வச்சுக்கிட்டு குப்பையை யாரும் தலையில வச்சுப்பாங்களா? அப்ப இந்த பூமிக்குரிய காரியத்தை எப்பொழுது தலையில வைக்கிறது குப்பை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியான அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்றும் குப்பையாக கருதுகிறேன். ஆமென். அவர் சொல்றாரு, அவர் சொல்லிடுவாருங்க. நம்ம எப்படிங்க வாழ முடியும்? வாழ முடியுங்க. அப்போஸ்தலன் பவுல் ஒரு மனுஷன் தானே. இயேசுவை சந்திக்கணுங்க, அவரோட பேசணுங்க, அவர் உள்ளத்தை அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பொதுவாக மக்களுக்கு ஒரு கருத்து உண்டு, என்ன யாருக்குமே தெரியல, நான் தனிமையா இருக்கிறேன், என் உள்ள ரொம்ப உடைஞ்சிருக்கு, யாரு ஒட்ட வைப்பா, யாரு எனக்கு ஆறுதல் சொல்லுவா? உங்களுக்கு ஒரு கிருபையில வார்த்தை சொல்லட்டுங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தெரியுங்களா, நீங்க மற்றவர்களை கண்ணீரை துடைக்கணும், நீங்க மற்றவர்களை தேற்றணும். ஆமென். தனிமையாளர்களுக்கு நீங்க சொல்ல தனிமை தனிமை என்று சொல்லி சாத்தானுடைய சதி வார்த்தைகள். நீ எங்க தனிமையா இருக்கிறார்? ஆவியானவர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? இப்படி என்று மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து வார்த்தையை பலப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சோர்வை கொடுக்கிறான். ஏனென்றால் இது பலிப்படம் என்ன இருக்குங்க? நெருப்பு இல்ல, பலிப்படம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பலிப்படத்துல இரவு பகல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வலுசர்ப்பம் வர அக்கினி பார்த்து வலுசர்ப்பம் பயப்படுங்க. அப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர். அந்நிய பாஷை பேசிய அநியாயங்களை போகணுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. அபிஷேகத்தை நிரம்பி 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 வாழ்வு ரட்சிப்பை வெளிப்படுத்துவோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். இந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சரீரம் நோய் பிடிச்ச சரீரம். ஹல்லேலூயா. இது பலவீன பாண்டம், இது அழியக்கூடிய சரீரம். இந்த சரீரத்தின் மேன்மையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அழிவுக்கு ஏதுவான சரீரத்தை மகிமையாய் மாற்ற வேண்டும் என்றால் நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. லிவிங் சாக்ரிஃபைஸ். நான் வாழும்போது உமக்காக வாழ, அதான் லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்பா, இந்த சரீரம் உமக்குரியது, இது யாருக்கும் குறியது அல்ல. சாத்தான் அடிக்கடி வந்து என்ன சொல்லுவான் பாருங்க, உலகத்தின் ஆசைகள் அன்புகள் வேஷங்களை தரித்துக் கொள்ளும்படி சரீரத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க, திரிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரே சோர்வு சரீரத்துல வந்துடும். நீங்க ஒன்னே ஒன்று பிடிச்சுக்கோ, இந்த சரீரம் ஒரு வியாதி உள்ள சரீரம், பலவீன சரீரம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஒரு நாள் நம்ம ஏமாற்றும். ஹல்லேலூயா. பாருங்க, உறவுகள்லாம், அந்த உலகத்தின் உறவுகள் சரீரத்துக்குள்ள நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சரீரத்தை பாருங்க, இது அழியக்கூடிய சரீரம் தான், இது நோய் பிடிச்ச சரீரம் தான், இது ஒன்றுக்கு உதவாத. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளதான் இந்த பொக்கிஷம் இருக்கு. எந்த பொக்கிஷங்க? இயேசு கிறிஸ்துவின் ஆவியானுடைய வாழ்க்கை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். எவ்வளவு மகிமை பாருங்க. மண்பாண்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்த கூடாது. இது ஒரு பொக்கிஷம் உள்ள ஒரு பாருங்க. ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எந்த இடத்து பெட்டகத்துல வைப்பாங்க? அதுவும் விலை மதிப்பா இருக்கும். அப்படிதாங்களா? ஒரு விலை மதிப்புக்குள்ள ஒரு விஷயத்த ஒரு சீப்பான விஷயத்துல வைக்க முடியுமா? அதுவும் காஸ்ட்லியா இருக்கணும், இதுவும் ஒரு விலை மதிப்பு. அப்போ நம்முடைய சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவு மகிமையின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தின் வாழ்க்கை பாருங்க, முதலாக ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கடந்த நாட்கள் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். அதுல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தின் அதிசயங்கள், ஆசீர்வாதம், மேன்மைகள் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஏவாளை உருவாக்கினார். அப்போ இருவருக்கும் மகிமையின் வாழ்க்கை கொடுத்தார். அதாவது அவர்களுக்கு வஸ்திரம் இல்லை அப்படின்றால் என்ன? அவர்களுக்கு சரீரம் உண்டு. இந்த சரீர வாழ்க்கை ஒரு மகிமையின் வாழ்க்கையாக, வஸ்திரமே ஒரு மகிமையாய் கொடுத்தார். அப்ப சரீரத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துறாரு பாருங்க. எங்கங்க? ஏதேன் தோட்டத்துல. என் பிள்ளைகளுடைய சரீரம் மகிமையின் சரீரம். ஆதாம் ஏவலுக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்தார். பாருங்க, வெட்கம் என்று என்ன தெரியாது. தேவனோடு அவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, மறைத்துக் கொள்வது எதுவுமே இராது. ஏதேன் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா என்றால் சரீர வாழ்க்கை, நல்ல ஒரு கிருபையின் வாழ்க்கை. இந்த சரீரத்தை பாவமாக்கினான் சாத்தான். அதனால்தான் அவர்கள் நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். அப்ப இந்த சரீரத்தை சாத்தான் நிர்வாணப்படுத்த எதனை பண்ணி கொண்டிருக்கிறான்? ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த இந்த சரீரத்தை, மகிமையின் சரீரத்தை பரலோகத்துக்கு போகக்கூட. பாருங்க, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்க இருக்கு? அவருடைய சரீரம் மேனிஃபெஸ்ட் ஆச்சுங்க, மறுரூபமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் ஒரு பலிபீடம் என்றால் என் சரீரம் மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா. என் சரீரம் மண்ணுக்குரியதல்ல. அநேகருக்கு நான் அந்த வார்த்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய சகோதரருக்கு, எனக்கு விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சொல்லு, நம்முடைய சரீரம் மண்ணுக்குரியதல்ல, அது விண்ணுக்குரியது. என்றால் என் சரீரம் மகிமைக்குள்ளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம், அனுபவம், உறவு வர வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. அதை வாசிக்கும் பொழுது ஒரு மகிமையான கருத்தை வெளிப்படுத்தினார். மகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? சரீரத்தை மகிமைப்படுத்து, சரீரத்தை சுத்தப்படுத்து, சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள். ஆதாம் ஏவல் தேவன் தினமும் பேசிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா.
அவங்க இருவரும் வெட்கப்படாதிருந்தார்கள், ஒரே மாமிசமா இருந்தார்கள். அப்படி என்றால் என்ன மக்களே, அந்த சரீரம் ஒரு மகிமை சரீரம், அது யாரால பார்க்க முடியாத ஒரு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார்கள். அதை அவமானப்படுத்தும்படி இந்த கடைசி நாட்களிலே சபைக்குள்ள வாழ்ந்து கொடுக்க தேவச்சனமே, ஏதேன் தோட்ட உறவை இப்பொழுது மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம கொடுக்கப்பட போகிறது. ஆதலால் இது சபைக்குள்ளே விசுவாசிகள் ஒவ்வொரு சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த மண்பாடு சுத்தமா இருந்தாதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் சுத்தமா இருக்கும். இயேசு வருகளை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். ஒரு நாள் நான் சொப்பனம் கண்டேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, மக்கள் இப்படி இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு ரட்சிப்பு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்கப்பா, அவங்க யாருமே உங்களை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டிருக்கிறாங்கப்பா, அவங்க வாயில உமக்கு மகிமைப்படுத்துமா வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்று எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. என்னவென்றால், அந்த மண் பாண்டையில் வாய்ப்புறத்தில் உடைந்திருந்தது. ஒரு மண் பானை எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு என்னங்க, அந்த அந்த வாய் இருக்க வேண்டும் அந்த மண் பானைக்கு, அப்படிதாங்களா? ஆனா என் சொப்பனத்திலே அந்த வாய் பகுதி உடைந்து இருக்கிறது. அப்ப இந்த மண்பானை நான் எப்படி உபயோகப்படுத்த முடியும்? இந்த பானையை இங்க இருந்து தூக்கி வேற இடத்துல வைக்கணும்னா அதுக்கு என்ன வேணுங்க? அதுக்கு வாய் பகுதி வேண்டும். ஆனா அந்த வாய் உடைஞ்சு கிடக்குது. அப்ப என் தேவ ஜனங்களோட வாய்கள் சரியில்லை மகளே, எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ வாழறாங்க. அப்ப நான் எப்படி இன்னொரு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போகுவேன்? மண்பானை தான் ஒற்றுக்கொள்கிறோம், ஆனா வாய் சரியில்லையே. ஹல்லேலூயா. நம்ம வாயை நம்ம அறுக்கெடுக்கிறோமா? என்ன வேணா பேசுறோம், எப்படின்னா வாழறோம். ஹல்லேலூயா. அப்போ உடைந்த பானையை சுத்தமும் செய்ய முடியாது. நான் சொப்னத்துல பார்க்கிறேன், ஒரே அழுக்கு பிடிச்ச தண்ணி, எல்லாரும் கைய உள்ள விட்டு 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 கொண்டு கொண்டு போகிற தண்ணீர் ரொப்பறார்கள், எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த வாய் பகுதி இல்லாத பட்சத்தினால் அந்த மண்பானை கழுவப்படவில்லை, ஆனா எடுத்து உடைஞ்சு போயிடும். இதுதான் இப்படிப்பட்ட மக்கள் தான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையிலே. அதனால் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமைக்குள் இருக்கிறோம் பாருங்க. இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? வாய் சரியில்லை மகளே, என் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்றால் சரிகரமாக மண்பாண்டல்ல வாய் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்த பாருங்க, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே, இரவும் பகலும் என்னுடைய வாய் உங்க பரலோகத்துல போய் கொண்டு வந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. என் வாய் எங்க இருக்குங்க? ஒரு நாள் நம்ம போக போறோம், ஆனா இரவு டெய்லி ஸ்தோத்திரம் பலி இட 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 என் நாவு, என் வாய்கள், வார்த்தைகள் எல்லாம் என் பரலோகத்தில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. நானும் என் தேவனும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், எரேமியாக்கு தேவன் சொல்ல, எரேமியாவே தீர்க்கதரிசி, அவர் அழுது கொண்டே இருப்பார். என் ஜனங்கள் அருவருப்பில இருக்கிறார்களே, என் ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வராதா? அப்படி அழுது கொண்டே இருக்க ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியா பார்த்து, எரேமியாவே, உன் வாயை நான் அக்னி ஆக்குவேன், உன் ஜனங்களை விறகாக்குவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, ஊழியக்காரர்களே, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விருப்பம் உள்ள தேவஜன் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாய் அக்னியா இருந்தால் உன்னுடைய ஜனங்கள் விறகாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியேதான் தேவன் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிறவர் எல்லாரும் விரதமாய் மாற்றுங்கப்பா, அவர்கள் கொழுந்து விட்டு எரியட்டும்பா. ஹல்லேலூயா. ஆதலால் இந்த சரீரமாகிய இந்த வாயிலே நம்ம எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? வாயின் வார்த்தை தாங்க ஜீவனும் இருக்கு, மரணம் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசுறீங்க, நீ நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு, அவன் நல்லா இருக்க மாட்டான். பாருங்க, ஒன்றுக்கும் உதவாதவர்தான், எதுக்குமே ஒரு பிரோஜனம் இல்லாதவர்கள். அதாவது அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆசிரியர்கள் பேசுற வார்த்தை அந்த பிள்ளையை உருவாக்குங்க. நான் பொதுவாக ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க, இது உண்மை. என்னுடைய சிறு வயதுல உங்களுக்கு சாட்சியை சொல்லுகிறேன். முதல் நான் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எல்கேஜி. எல்லாருக்கும் அது ஞாபகம் வரும், சில பேர் இருக்காது, ஆனா எனக்கு இருக்கு. அப்பொழுது நான் எனக்கு எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர், நல்லா கவனித்துக் கொள் மகளே, அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர் எப்படியே தெரியவில்லை, ஆனால் அவர்கள் என் பார்வைக்கு ரொம்ப அழகா இருப்பார்கள். என்னுடைய டீச்சர் வீட்டுல சொல்லுவேன் எல்லாருக்கிட்டும், என்னுடைய மிஸ் ரொம்ப அழகா இருக்கிறாங்க தெரியுங்களா. சின்ன பிள்ளைல சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்க என்றால் நான் கொஞ்சம் பெருசான பிறகு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே எங்க கிளாஸ் மிஸ் கருப்பு. ஆனா என் பார்வைக்கு அவங்க அழகா இருக்கிறார்கள். ஏன் தெரியுங்களா? அவங்க ஒரு காரியம் செய்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும், எல்கேஜி படிச்சுட்டு இருக்கேன். நீங்க கேட்கலாம், இது எப்படி ஒரு ஞாபகம் இருக்கு? ஏன் தெரியுங்களா? அந்த சம்பவத்து மூலம் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சரீரத்தில் இருக்கிற வாய் எப்படி இருக்க வேண்டும், செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. நான் எழுதி கொண்டிருக்கிறேன்.
என்னுடைய கிளாஸ்ல பத்தி எல்லா சிறு பிள்ளைகிட்ட பென்சில் இருக்கு, நான் எழுதுகிறேன், திடீர்னு தவறு வந்து விட்டது. நான் அதை பார்க்கிறேன், எனக்கு என்ன பண்றது தெரியல, தப்பா எழுதிட்டு தெரியுது. என்னுடைய கிளாஸ் மிஸ் வர்றாங்க, வந்து அவங்களோட அணுகுமுறை எப்படி தெரியுங்களா, இப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இன்றைக்கு அவங்களை நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. என்ன இப்படி எழுதிருக்கிற, சின்ன பிள்ளை போட்டு தப்பு ஒண்ணுமே சொல்ல. அவங்க கையில ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்கு, அதை கொண்டு வந்து இப்படி ரப் பண்ணாங்க. ரப் பண்ணோம்னா அந்த எழுத்து, நான் பென்சில் எழுதுற இல்லைங்களா, அந்த அது காணப்படுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அவங்க கையில என்ன இருக்கு, ரப்பர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில முதல் ரப்பர் அவங்க டீச் பண்ணி, திஸ் இஸ் a ரப்பர், இத வந்து ரப் பண்ணுமா, இது வந்து தப்பு திருத்தம், கழிச்சிடும். அது ஏன் எங்க கையில இல்ல, பிள்ளைங்க கையில ரப்பர் கொடுக்கல அந்த நான் படிச்ச ஸ்கூல்ல, ஏன்னா அது எழுதி கிடைக்கும், அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆசிரியர் கையில இருக்கு. அப்ப முதல் என் வாழ்க்கையில ரப்பர் என்னுடைய கிளாஸ் டீச்சர் கையில இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தவறை நீ தப்பு பண்ணிட்ட ஒன்றுமே சொல்லல, அதை ரப் பண்ண உடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு பாருங்க. கர்சிவ் ரைட்டிங், அப்படியே ஜாயின் ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுத, நான் அன்று முதல் இன்றைக்கு நான் எழுதுகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தது. எப்படி மக்களே, எல்லாரும் கையில என்னது ரெட் பென் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு வச்சு நான், மகளே ரெட் பென் வைக்காத மகளே, உன் கையில ரப்பர் வச்சுக்கோ. யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு நீ என்ன பண்ண, சரி 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 ஒன்றும் இல்லை, கர்த்தர் இருக்கிற, இயேசு இருக்கிற, உன்னை ரட்சிப்பார் சொல்ல முடியுமா? நான் கடந்த நாட்கள பாத்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணி, நமக்குன்னு ஒரு வரும் பொழுது, ஹல்லேலூயா, நம்ம குற்றங்கள் நம்ம தவறு பண்ணும் பொழுது அதை மறைத்துக் கொள்கிறோம், மற்றவர்கள் பண்ணும் பொழுது ரெட் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறோம். என் மக்களே பாருங்க, ரப்பரை வைக்கணும். இந்த காரியம் அவங்க அந்த மிஸ், அந்த டீச்சர் என்னுடைய சிந்தனைகள் ஏன் வந்து கொண்டிருக்கிறது, அவங்களுடைய செயல். அப்படிதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிற நம்மிடத்தில். என்ன எதிர்பார்க்கிறார், நீ ஜீவ பலியாய் உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், உன் சக மனிதர்களோடு, உன் விசுவாசியோடு, உன் கணவனோடு, உன் மனைவியோடு, உன் பிள்ளைகளோடு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க. தப்புனா ஒரு அடி, தப்பு பண்ணிட்டியா, அது யாருன்னே பாக்குறது இல்ல, அடி அடி கொடுக்கிறது. அடி கொடுக்காதீங்க, திட்டாதீங்க, பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், அதை கலைங்க, ரப்பர் வச்சு கலைங்க, கலைச்சிட்டு சரிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க, அப்பதான் ஒழுங்காவான். ஹல்லேலூயா. தப்பை ரெட் பென் வச்சு அப்படி அடிச்சு இப்ப ரெட் பென் வச்சு எழுதிட்டே இருக்கும் பொழுது அவன் தப்பு தான் அதிகமா பார்ப்பான். இனி நான் படிக்கவே கூடாது, ஹல்லேலூயா, இனி இந்த படிப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு போய்விடுவான். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழுகிற தேவஜனமே, ஜீவ பலியா உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ரெட் பென் வச்சுக்காதீங்க, ரப்பரை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு கிரீன் பென் வைக்கும்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. டீச்சர் கையில வாழ்க்கை ஃபுல்லா ரெட் பென் தான் இருக்கும், ஆனா ஹெட் மிஸ்டர் ப்ரொஃபசர் கையில என்னக்குங்க, கணித்துக்குரிய கையில கிரீன் பென் இருக்கும், ஏன்னா அதிகாரம். ஹல்லேலூயா. ரெட் பென் வைத்துக் கொண்டிருக்கிற வாழ்நாள் ஃபுல்லா தான் நீ திருத்திக் கொண்டுதான் இருப்பாய், ஆனா ரப்பரை வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு கிரீன் பென் கொடுக்கப்படும். அப்படி என்றால் என்ன, அதிகாரம், கிறிஸ்துவுக்குள்ள அதிகாரம், தேவன் உனக்கு அன்பான தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாருங்க. ஆமென்.